வண்டி மேலும் பள்ளத்தை நோக்கி மூவ் ஆகிட போகுது, வண்டி மேலே ஏறி நிற்கிற மூவ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, வேற யாரும் வீலுக்குள்ள இருக்காங்களா? வெறும் முள்ளு வேற காலுகையில முள்ளு வேற குத்து, செருப்பு தாண்டி நறுக்குன்னு ஏறுது, எல்லாம் தகர வேற வெட்டுது, கண்ணாடி வேற கொட்டி கிடக்கு, லாரி அது மாதிரி டக்குன்னு ஃபயர் ஆகும். விளையாட்டு விஷயம், என்ன லோடு இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. பார்த்து நெருப்புல தான் பாடுறேன். இல்லைவா கண்ணாடி பார்த்து காலுங்க. ஆள் இல்லைல்ல? ஆள் இல்லை. இறங்கிட்டுருமா? அடிக்கே அங்கே விட்டாரு. பார்த்து காலு காலு கம்மி மாதிரி நல்லா இருக்குது அவருக்கு. அங்கே நைஸாக ஓட்டாரு. நல்லா அவருக்கு பண்ணலாம். அதுதான் பண்ணலாம் அவருக்கு. அதில் அவங்களும் பழைய இல்லை அவருக்கு. போதில் இருந்தால் கூட பயந்து ஓட்டிருப்பான். கீழே இருந்தாலும் நைஸாக ஓட்டாரு. அடிதான் படையில அவருக்கு. இப்போ மேலே மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க பழனிக்கு போயிட்டு வர வழியில ஒரு பெரிய லாரி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த லாரி மேலாம் ஏறி நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணியிருந்தீங்க. அதுல உங்களுக்கு கூட சில காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஆச்சு அங்க? என்ன ஆக்சிடென்ட்? மணி ஒரு 3 மணி இருக்குமா. நான் வந்துட்டு இருக்குள்ள மதுராந்தகம் தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாரி 2 குத்து பட்டிட்டு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் வேகமாக நம்ம காரும் வருது இல்லை, மழை வேறு லைட்டாக ட்ரெஸ்லிங் வேறு இருந்துச்சு. வேகமாக வந்தோடனே திரும்பி பார்த்தா வண்டி ஹெட்லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இண்டிகேட்டர் ஆஃப் ஆகலை. இப்போ தான் நடந்திருக்கு. ஏன்னா பொதுவாக ஆக்சிடென்ட் ஆகி கான்சியஸ் ஆகிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் போவாங்க. அது அப்படியே பிறண்டு அப்படி லோடோட பார்த்தா ஒரு கார் நிற்கிற, எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. நான் அப்புறம் கார் நிப்பிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்த டெம்போ டிராவலர் ஒருத்தர் நிறுத்திட்டார். பரவாயில்ல, அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். உதவி செய்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும்ல. டெம்போ டிராவலர் நிப்பாட்டிட்டார். அப்புறம் நான் இறங்கி மலையில் அப்படியே தடன்னு ஓடியாந்து கூட ஒருக்குள்ளே கிளப்பிட்டு வண்டி பரண்டு எழுப்பியானுட்டா வண்டி இப்படி உச்சான புளிய மரத்தில் 3 இவ்வளோ தூரத்துலேருந்து அட்டிச்சு வந்து புளிய மரத்தில் அடித்து நிற்கிது. அண்ணான்னு கத்துறேன். நான் நின்று வெளில, யாரும் உள்ளே இருந்து கருள் இருப்பாங்கன்னு. அண்ணான்னு கத்துறேன். இப்போது பேச்சு மூச்சு இல்லை. அப்புறமா பிடிச்சி மேலே ஏறிட்டேன் புளிய மரத்தை. இப்படி தான் அந்த நேரத்தில் அதுதான் அந்த எப்படி எனக்கு அந்த கடவுள் அந்த சக்தியை கொடுத்தாருன்னு தெரியல. புளிய மரம்லாம் வழுக்கும், தட்டுன்னு எனக்கு கலையை பிடிச்சி. நான் மரம் ஏறிய ரொம்ப நல்லாச்சு. மழை வேறு பெய்யுது, லாரியில் வைக்கிற இடம்லாம் கையை வெட்டுது, காலை வெட்டுது, எல்லாம் தகரம்னா முறிச்சிக்கிட்டு நிற்கிது. அப்படியே ஃப்ரெண்டு கிளாஸ் அந்த விபத்து வீடியோ இருக்குது. நல்ல மழையில் இன்னும் காமேசியாரை எடுத்துருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. நான் பொதுவாக ஆக்சிடென்ட் ஏற்கனவே ஒருத்தர் செத்துட்டாருன்னு போட்டாங்கம்மா அச்சர பக்கத்தில். நான் பிரச்சனை பண்ணி ஒம்பளத்தை ஆம்புலன்ஸ் நேற்று ஒருத்த கையை தான் காப்பாற்றணும்னு ஆள் படிச்சிட்டாரு. ஆனால் அவள் பேரும் தெரியாது, முகவரியும் தெரியாது. ஆனால் போலீஸ் நான் கொடுத்துருந்தேன், அந்த ஏஆர் போட்டாங்களா அதில் கொடுத்துருந்தேன், அட்மிஷன் என் பேரை போடியா அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்து, என்ன தெரியுதானே, எனக்கு எப்படி தெரியும், என்ன உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாதுங்கன்னாரு. அதுதான் அந்த அன்பே சிவம், அதுதான் சிவம். அந்த வீடியோலாம் இருக்குது. நம்ம அந்த எதுவுமே, ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ரெஸ்கியூ அப்போ பொதுவான வீடியோ எடுக்கிற பழக்கம் உண்டு. முதல்ல என்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆனால் அதை சிலர் என்ன சொல்லுவாங்க, ஃபேமஸ்க்காக வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோக்காக இல்லை வைரல் ஆகுறது. நாளைக்கு போயிட்டு அவன் எங்கேயே செயின் ஏற்கனவே அருந்து தொலைஞ்சிருக்கோம், செயினுக்கு நம்மள்ட்ட கேட்டு நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம். என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். அது முதல்ல ஆக்சிடென்டா மர்டர்ன்னு தெரியுமா உனக்கு? நடந்திருக்குது கொலையா இல்லை விபத்தானே எப்படி தெரியும் நமக்கு? பார்க்குற நமக்கு என்ன வேணுமோ இருக்கலாம். அதனால நான் எப்பயுமே வீடியோ எடுக்க சொல்லிடுவேன். நான் போனப்போ ஆசிட்டிஸ் கண்டிஷன் இப்படி தான் இருந்தது, எனக்கு தெரியாது.
மேலே ஏறக்குள்ளே காமிச்சு சொன்னேன் வீடியோ எடுத்துறேன்னு. அவரும் அந்த இருட்டில் செமிக்கையை புரியணும்ல, புரிஞ்சுக்கிட்டார், செமிக்கையை புரிஞ்சுக்கிட்டார். வீடியோ எடுக்க சொல்கிறேன்னு வீடியோ எடுத்தார். என் கூட இன்னொரு அண்ணாவும் ஏறினார். ஏறும் நான் கூட சொன்னேன், வண்டி இட்டு மேலும் பள்ளத்தை நோக்கி மூவ் ஆகிட போகுது, வண்டி மேலே ஏறி நிற்கிற மூவ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, வேற யாரும் வீலுக்குள்ளே இருக்காங்களா? ஏன்னா வண்டி அந்த பக்கம் சுத்தமாக இப்படி இருக்குல்லப்பா. ஒன்று ஃப்ரண்ட் டோர் வழியாக எக்ஸிட் ஆனால் தான் நல்லா தூங்கி இருக்க வாய்ப்பு 100% தூக்கம் தான். நான் ஓட்டுநர்களுக்கு அதான் வேண்டுதல் வைக்கிறேன், தூக்கம் தான் நிப்பாட்டுங்க. அப்படின்னு லோட கொண்டு போய் என்ன கிழிக்க போகுது? பாவம் மாறிட்டு வந்து வண்டியது எல்லாம் போச்சா. மறுபடியும் ஒரு காலில் ஒரு லாரி வர சொல்லணும், அந்த அதில் உள்ள லோடை பூரா ஷிஃப்ட் பண்ணணும், மறுபடியும் வண்டியை தூக்கணும், இன்சூரன்ஸ் கிளைமிங் போகணும், எம்இ காமிக்கணும், வண்டி ஒர்க் ஷாப்பில் போய் நிற்கும், இன்சூரன்ஸ் பணம் இப்போ வராது, கையிலேருந்து போட்டு ரெடி பண்ணணும், ஓனர் கடன் வாங்கணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது தூக்கிட்டு போகலாமே. சரி, இப்படியே தூக்கத்தில் போய் எடுத்தா ஒரு காரில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன வருது? ஒரு இன்னசென்ட் குடும்பமே காலியாகிடாது. அப்புறம் நான் வண்டியிலேருந்து எப்படி இறங்கினாலும் மின்னல் மாரி நடந்திருக்கு, எனக்கே புரியலைங்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என்ன உயிர் தான் பயமாக இருந்தது. தரதரன்னு உடையாந்து பின்பக்கம் பார்த்து ரியருக்குள்ளே பூந்து பார்த்தேன். பின்பக்கத்தில் என்னை போட்டு அப்படியே அமைக்கிறேன், ஆளை போட்டு. ரியரில் யாரும் இல்லை, வெறும் முள்ளு வேற காலுகையில் முள்ளு வேற குத்து தொலைஞ்சு, செருப்பு தாண்டி நறுக்குன்னு ஏறுது, எல்லாம் தகரம் வேற வெட்டுது, கண்ணாடி வேற கொட்டி கிடக்கு, லாரி அது மாதிரி டக்குன்னு ஃபயர் ஆகும். விளையாட்டு விஷயம், என்ன லோடு இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. சிலிண்டர் லோடு வேற ஏதாச்சும் லோடு ஃபயரிங் இருக்கும். தீப்பெட்டி சிவகாசி தீப்பெட்டி ஏற்றி வருவாங்க, சிவகாசி வெடி இருக்கும் உள்ள காருக்கு உள்ள. அதெல்லாம் நீங்கள் ரெஸ்கியூ பண்ண போகிறோம், நீங்களும் நம்மளும் சித்திரக்கூடாதுல்ல, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். பெட்ரோல் வண்டியெல்லாம் ஃபயர் ஆனால் கிட்டக்கே போகக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். மெதுவாக மண்ணுக்குன்னா அள்ளி போட்டு தான் உள்ளே போகணும் ஃபயர் ஆனிச்சுன்னா. இந்த லோடு வண்டியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா யாருக்காவது ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கான்றதை தாண்டி அந்த என்ன லோடு எடுத்துட்டு போறாங்களோ அதை எடுத்துட்டு போறதுல தான் மக்கள் குறியா இருக்காங்க. நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது கூட நான் ஒரு ஐக்கு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். இவர்களெல்லாம் பச்சை குழந்தையை படுகொலை செய்து நகையை அறுத்து செல்வோருக்கு சமமானவர்கள். ஒருத்தன் பிறண்டு போச்சான் வண்டி, அதை நீ என்ன ஆச்சுக்கு யோசிப்ப, வீணா தானே போகுது, நான் கொஞ்சம் எடுத்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்றது எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தை. அவனை ரெஸ்கியூ பண்ணு, அந்த லோடு சேதாரம்லாம் பாதுகாத்து அந்த ஓனர்கிட்ட ஒப்படையாது. உன்னோட பொருள் இல்லை, முகவரியற்ற பொருள், அது எப்படி ஓன் பொருள் ஆகும்? சரி, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது, செத்துடுறாங்க, நகையெல்லாம் எடுத்துக்கலாமா? பதில் சொல்லுங்க. அப்போ அது எப்படி, இது இப்படி, அது முடியாது, இப்படி மட்டும் இப்படி முடியும்? குழந்தை செத்துருக்கு, அது கழுத்தில் நகை எடுத்துக்கலாமா? ஆனால் அவங்களுக்கு அதுக்கு சமமானவர்கள். முட்டை அல்றவன், கரும்புலோட தூக்கி ஓடுறான், என்னடா வேலை வந்துட போகுது? ஆனால் ஒரு உருளாய் வண்டி அடித்து பறந்துடுது, இன்னைக்கு காயிறு வண்டி எல்லாம் கேள்விப்பேக்கில் அல்றாவணும் வந்து காயிறு என்ன லாரி ஒன்று அடிபட்டு இருந்து பத்திக்கணும் அப்படியே பொக்குன்னு. கிட்ட போகலாமா? முதல்ல டம்மி பண்ணா போட்டு அந்த டீசல் லீக்கேஜை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். எதை பற்றி கவலைப்படுறது இல்லை. எல்லாத்துக்கும் இவர்கள் தயாரானவர்களாக இருக்கிறாங்க. முதல்ல ஆளை வேணும் உயிரிடம் தான் வெளிச்சம் படித்து வெளியே எடுத்து போட்டு இப்போ 108 வர சொல்லிட்டு அனுப்பிட்டு நம்ம அதை தான் செய்யணும். நம்மளால் முடிஞ்சது லோக்கல் போலீஸ் 100 கூப்பிட்டு லோக்கல் போலீஸை கூப்பிட்டு விடணும். நம்ம தேவையெல்லாம் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அப்போ இம்மிடியேட்டாக இருக்குது, நம்ம அதுமாதிரி ஹெல்ப் பண்ண போனோம். நான் ஏற்கனவே செத்துட்டாங்கன்னு ஏற்ற மாட்டேன் தம்பி, அது எங்கள் ஊருக்காரர் தான் வீடியோ எடுத்தார். நான் வண்டி ரன்னிங்கில் இறங்குள்ளே வீடியோ எடுன்னு சொல்லிட்டு இறங்கினேன். ஏன்னா அப்புறம் போய் பாக்கெட்லாம் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு உயிர் இருந்தது, ஆக்சிஜன் மீட்டர் எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கு தான் மீட்டர் தூக்கிட்டு வர்றான். பார்த்தா அது 80 இருக்குது. ஏற்றியா முதல்ல அப்படின்னு நல்லா ஆகிட்டார். அவர் எனக்கு வீடியோ கால் பண்ணி ஒருத்த கையை தான் காப்பாற்ற முடியல, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றிட்டு தான் கையை காப்பாற்றிருக்கலாம். துண்டா தூக்கி போடுவாங்க தையை. அது அவர் கை காப்பாற்ற முடியாமல் போச்சு, பரவாயில்ல, அவர் பொழைச்சிக்கிட்டார், நல்லா இருக்கார், வண்டியெல்லாம் ஓட்டுறங்கய்யா அப்படின்னாரு. சரிங்க, சந்தோஷம். அவர் எந்த ஊர் சொன்னார்? திண்டிவனம் சொன்னார். ஊருக்கு வந்தால் வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னாரு. அது நடந்தே 10 வருஷம் 8 வருஷம் இருக்கு, நான் எங்கே போனேன். ஸோ விபத்து வந்து ரெஸ்கியூ பண்ணுறது என்ன ஆகிட போகுது? போன டிஎம்கே கவர்மெண்ட்டில் என்ன இருக்கும்னா, நம்ம காப்பாற்றணும், நமக்கே தான் வம்பாயிருமோன்னு சொல்லிட்டு காப்பாற்றுவோம். எல்லாமே வம்பு தாங்க. பாத்ரூம் போனாலும் வலிக்கிட்டு இருந்தால் சாவறதான், மண்டோட சேர்த்தோம்னு நினைக்க முடியும். எதில் வம்பு இல்லை? நம்ம கண் எதிர இப்போ ஒருத்தன் நீ பட்னியாக இருக்கான், நாளைக்கு சாப்பாடு கிடச்சி கூட அவன் நல்லா இருப்பான். ஆனால் ஒருத்தன் உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸ்டெப்பாக. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உயிர் பிரியும் அவனுக்கு. படத்தில் சொல்லி ஒரு 1/2 hour முடி கொண்டு வந்து காப்பாற்றிருக்கலாம். தட்ஸ் குட். சரி, அதே தான் எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு அடிப்படைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், இப்போ கேஸ் நம்ம மேலே வருமா? எப்படி? அதெல்லாம் ஒன்றும் வராதுமா. இல்லை, உயிர் காக்கும் திட்டம்னு சொல்லி போன கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. நீ கொண்டு வந்து சேர்த்துனா 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, அப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு. நான் வயசில் எந்த ஆக்சிடென்ட் தான் இறங்கி தைரியமாக ஹேண்டில் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் அதுமாதிரி பயந்ததே இல்லை. இதெல்லாம் கை வச்சு என் வண்டியில் எல்லாமே இருக்கும், வேறு செயின் லிங்கெல்லாம் வச்சுருப்பேன்.
கட்டி இருக்கிற செயின் லிங்க்கு, டோர் ஓப்பனரு, ராடு எல்லாமே வச்சுருப்பேன். நம்மளால் முடிஞ்ச உதவி கண்ணெதிராக இருந்துட்டு போட்டோங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை கூட நான் எதுக்காக வேண்டி சொல்லணும்னு பிரியப்பட்டேன்னா, இதில் வேறு எதுவும் விளம்பரத்துக்கே கிடையாது. அதை தாண்டி விளம்பரம் நம்மளுக்கு எனக்கு என்ன அறிமுகம் வேண்டியிருக்கு, இல்லை விளம்பரப்படுத்துறதுலாம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக உதவி பண்ணுங்கள். ஒரு ராத்திரியில் ஒரு ஜீவன் நமக்கு நன்றி சொல்லும். அவனும் பொட்டாட்டி பிள்ளையோட வீட்டில் இருப்பாங்கல்ல, இந்த உயிர் போயிட்டு தான் கொடுக்க முடியுமா நம்மளால்? தைரியமாக ஹெல்ப் பண்ணுங்கள். உதவி செய்கிறதுல என்னங்க உபத்திரம் வந்துட போகுது? ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய்கிறது கடவுளுக்கு செய்கிற சேவை மாரி. தைரியம் உதவி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி. நன்றி சார்.